நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல சார். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி ஒருத்தன் பதுங்கி வந்தான். நான் ஜன்னலை திறந்த உடனே ஓடிட்டான். அப்பவும் முகமூடி போட்ட ஒருத்தன் தான் வந்தான். நீங்க பார்த்தவனும் அவனும் ஒரே ஆளா? சரியா தெரியல. அவங்க வேணும்னே முகமூடி போட்டுட்டு வர்றாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. யாரு மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல சார். உங்களுக்கு எதிரின்னு யாரை நினைக்கிறீங்க? அப்படி யாரும் இல்ல சார். அப்படின்னா அவங்க எதுக்காக இங்க வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, விசாரிக்கிறேன். என்னங்க இப்ப எழுதி கொடுங்க. என்னது? உங்க கம்ப்ளைண்ட வாங்கறதுக்காக நான் நேரா வரல. அது இவளுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது சார். அருணோட காருங்க இல்லையே, வித்துட்டாரா? இல்ல அவங்க இங்க இல்லையா? இல்ல, இங்கதான் இருந்தாங்க. எங்க போனாங்க? காரோட அருண் கிளம்பிட்டாரு சார். அப்படின்னா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் சரியானதுதான். அருண் ஷனாயும் இந்துலேகாவும் அவங்க வீட்டில் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் எதுவும் தெரியல. நான் அருணை தேடி தான் இங்க வந்திருக்கேன். என்ன சார் பிரச்சனை? ஜேபியோட மரணம் அது ஆக்சிடென்ட்னு சொன்னாங்கல்ல, அந்த கார் விபத்துல அருணுக்கு ஏதாவது இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார். ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ, எனக்கு கிடைச்ச சில சாட்சிகள் அந்த சந்தேகத்தை அதிகப்படுத்துது. அது வந்து சார், நீங்க சாட்சின்னு எதை சொல்றீங்க? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அருணும் இந்துலேகாவும் தங்கியிருந்த அந்த ரூமை நான் செக் பண்ணணும். ஐயோ, சத்தியமா அவங்க இங்க மறைஞ்சிருக்கல சார். அவங்க ரூம் எங்க இருக்கு? உள்ள போய் லெஃப்ட் சார். கான்ஸ்டபிள், சார். அந்த ரூமை செக் பண்ணுங்க. எஸ் சார். அது வந்து சார், ஜேபியோட கார் தான் மரத்துல மோதிச்சு. அருண் அந்த வழியா வந்தது என்னவோ உண்மைதான் சார். ஆக்சிடென்ட்டை பார்த்து இறங்கி போய் ஜேபியை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாரு. அதை தவிர வேற எந்த தப்பும் அருண் பண்ணல சார். உங்க பேர் சுகுமாரன் தானே? ஆமா சார். இப்போ நீங்க சொன்னதை எல்லாத்தையும் நேர்ல பாத்தீங்களா? பாத்தீங்களா? இல்ல. அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாது. யோ, ஆக்சிடென்ட் நடக்கும்போது அருண் மட்டும்தான் பக்கத்துல இருந்தாரு, மற்றவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் முன்னாடி கார்ல இருந்து ஜேபியை வெளியே எடுத்தது அருண் தான். அப்படி அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சார், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்ன? இந்த ஜேபியை கொல்லணும்னு அருண் பிளான் போட்டிருந்தா அவரை காப்பாற்ற ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்க மாட்டாருல்ல? உன் புருஷனுக்கு அறிவு அதிகம். ஆனா அருண் மிகப்பெரிய புத்திசாலி. எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போயிருந்தாலும் ஜேபி உயிர் பொழைக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அருண் ஒரு பிளானே பண்ணியிருக்கான், தெரியுமா? சார், இது யாரோட ஷர்ட் பேண்ட்? அருணோடது. விபத்து நடக்கும் போது அருண் போட்டிருந்த ட்ரெஸ் இதுதான். இது முழுக்க இப்ப பிளட்டா இருக்கு. அது ஜேபியை தூக்கிட்டு வந்ததுனால ஆயிருக்கும் சார். அந்த மாதிரி நான் ஒன்றும் சொல்லலையே. போலீஸ்க்கு இது ஒரு ப்ரூஃப். கான்ஸ்டபிள், இதை ஜீப்ல வைங்க. எஸ் சார். அப்படின்னா நடந்த சம்பவத்தில் அவனுக்கு பங்கு இருக்கு, கண்டிப்பா மாட்டுவான். இல்லைன்னா தப்பிச்சிருவான். அவன் எங்க ஓடி ஒளிஞ்சாலும்
இல்லை நீங்களே அவனை மறைச்சு வச்சாலும் நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன். நைட்டோட நைட்டா அவன் இங்க இருந்து அவன் பொண்டாட்டியோட தப்பிச்சு போயிருக்கான். அந்த ஒரு காரணம் போதும் அவனை சந்தேகப்படுறதுக்கு. புரியுதா? என்னங்க இதெல்லாம்? நீ தானே பார்த்துட்டு இருந்த? ஜேபி அருண் கொண்டுட்டாரா? யார் சொன்னா? ஆனா எஸ்ஐ சொல்றாரு. நான் அந்த ஆளு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்கேன். ஒருவேளை அருண் கொண்டு இருந்தா? அடியே, நீயா ஒரு கதையை உருவாக்க வேண்டாம், புரியுதா? ல ல ல ல ல ஒரு தேவதை வந்து விட்டார், அவள் என்னை தேடியே. இவன் எதுக்கு இங்கேயே இருக்கா, வெளியில போகாம? கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. நான் துணியை காய வச்சுக்கிறேன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. மாடியில வெயில்ல காய போடலான்னு சொன்னா கேக்குறியா நீ? எதையும் கேட்காத. குழந்தைக்கு அம்மானா சொல்லு பேச்சு கேட்கணும். அதான் குழந்தை இன்னும் பிறக்கலல்ல, இதுக்கப்புறம் தானே பிறக்க போகுது. ஆஹா, அது சரி. ஓ, 1-2ஓட நிப்பாட்ட வேணாம் நீ சொல்ற. ஓகே, நான் ரெடி. எத்தனை பசங்க மேடம் வேணும்? அட போங்க சார். அண்ணா, வேற வேலை எதுவும் இல்லையோ? இருக்கு, ஒரு கமிட்டியும் ஜெனரல் பாடியும் இருக்கு. நீங்க கட்சியில எல்லாம் இருக்கீங்களா? பின்ன என்ன, பாலிடிக்ஸ்ல நான் இல்லாமையா? அட இங்க பாரு அருண், இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. என் வழியே தனி வழி. என் ஃப்ரெண்ட்ஸ் ஜான்சன் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது. நான் தான் அங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இருப்பேன். ஓ, ப்ரோகிராம்ஸ்லாம் இருக்கோ? பின்ன என்ன, நாடகம், பாட்டு போட்டி, ஸ்போர்ட்ஸ் கிளப், மிமிக்ரி எல்லாமே இருக்கா இங்க. நாடகத்துக்கு கதை வசனம் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு அது? யாருன்னு உனக்கு தெரியுதாமா? தெரியலையே. வேற யாரு? கனகராஜ். அதாவது நான் தான்பா. பாட்டு போட்டியில ஹிந்தி பாட்டு பாடுறது யார் தெரியுமா? அதுவும் நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். ஹிந்துவுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, அதை என்கிட்ட கொடு. கொய்த்து கம்பெனில இருக்கிற பிரான்ச்சோட நிரந்தரமான செக்ரட்டரி யாருன்னு தெரியுமா உனக்கு? அதுவும் மிஸ்டர் கனகராஜ் தானே? கரெக்ட். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பாட்டு போட்டி கண்டிப்பா இருக்கும். என்னோட வீக்னஸ் என்னன்னா பழைய ஹிந்தி பாட்டு தான் பாடுவேன். ஒரு தடவை ஜெயசுதாஸ் கொய்த்துக்கு வந்தப்போ அவர் முன்னாடி நான் ஒரு பாட்டு எடுத்து பாடின பாரு. என்ன பாட்டு தெரியுமா? ஜெயசுதாஸே பாடின பாட்டு தான். கண்ணே கலைமானே கன்னிமணியன. இந்த பாட்டை நான் அங்க பாடி முடிக்கும் போது என்ன அப்படியே நெஞ்சோட கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. நீங்க என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க கனகராஜ்னு அவர் என்ன ரொம்பவே புகழ்ந்து தள்ளிட்டாரு. அத கேட்ட உடனே என் உடம்புலாம் சிலுத்து போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அது போச்சு தெரியுமா? என்ன உசு உசு சத்தம் கேக்குது? நீங்க ஏதாவது இங்க பாருங்க. பாட்டு போட்டி முடிஞ்சதுன்னா கொஞ்சம் இங்க வரீங்களா? ஓ, கண்டிப்பா வரேன். ஏதோ என்கிட்ட கேட்க போறான்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் சுசீலா ஒரு நல்ல முடிவே எடுப்பா.
ஃபுல் கண்ட்ரோலும் இப்போ என் கையில தான். வரட்டுமா? சுசீலா, இந்த வரேன். என்னம்மா? வாங்க. என்னடி? விடு. என்னாச்சு சுசீலா? உங்களுக்கு வெக்கமே இல்லையா? என்னாச்சு? அவங்க புருஷன் பொண்டாட்டிங்க கொஞ்சம் கலகலப்பா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு அங்க நடுவுல போய் நிக்கிறீங்க? ஐயோ, நானே அங்க போலமா. அருண் தான் என்ன கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டாருன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு நீங்க இங்க வந்திருக்கணும். அதான மரியாதை. மரியாதை சொல்லி கொடுக்கவா வெளியில இருந்தவனை இங்க கூட்டிட்டு வந்த? யாரையாவது பார்க்கும்போது நீ பெரிய ஆள் மாதிரி நடிக்கிறல்ல, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறது நான் இல்ல, நீங்க தான். அப்படியே கொயத்து கதைய அள்ளி விடுறது பெருமையா நினைக்கிறீங்க போல. கேட்டு கேட்டு போர் அடிச்சிடுச்சு. என் கொய்த்த பத்தி பேசுன என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஐயோ, கொஞ்சம் பொறுமையா பேசுமா, அவங்க காதுல விழுந்துற போது. கேக்கட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். நீங்க ஒரு அல்பொண்ணு. ஏய், கொஞ்சம் பொறுமையா பேசுடி. ஏன்டி இப்படி பண்ற? ஐயோ, மத்த யாரும் கொயத்துக்கு போனதே இல்ல பாரு. ஜேசுதாஸ் கட்டி புடிச்சாராம். நீங்க அவரை டிவில பாத்திருக்கீங்க, நேர்ல பாத்திருக்கீங்களா? ஏய், கொஞ்சம் கத்தாம பேசுடி. என் வாயை மூட சொல்லாதீங்க. நான் எது சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கா ஒரு நாள் உங்களை பத்தி தெரிய வரும். ரொம்ப பந்தா காட்டாதீங்க. சுசீலா, இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. நான் யாருன்னு தெரியுமா? இதுக்கப்புறம் நீ போற சத்தம் வெளியவே கேட்காது. பாக்குறியா? பாரு என்ன பண்றேன்னு. வெளியே போகும்போது போட்டுக்கிறதுக்கு நல்ல ஷர்ட்டே இல்லை. அடியே, எங்க கொண்டு போய் வச்சிருக்க எல்லாத்தையும்? உங்க சட்டெல்லாம் அலமாரியில தான் இருக்கு. நான் எங்கேயும் அதை ஒளிச்சு வைக்கல. இப்போதைக்கு இது போதும். இப்ப நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? வெளியே போயிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியுது. ஆனா எங்க போறீங்க, யார பார்க்க போறீங்கன்னு கேட்டேன். அது நீங்க சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்கல்ல? வருவேன். இன்னும் எங்க போறீங்கன்னு நீங்க சொல்லவே இல்ல. எனக்கு தெரியாத இடமா கூட அது இருக்கலாம். அடியே, நான் வேற எங்கேயும் போல, அம்பாட்டு வீட்டுக்கு தான் போறேன். பெரிய வீட்டுக்கா? அங்க எதுக்கு? ஒரு விஷயம் இருக்கு. அருணும் இந்துவும் அங்க ஏதாவது வந்திருக்காங்களா? அதெல்லாம் இல்ல, நான் பார்வதி அம்மாவை பார்க்க போறேன். என்ன விஷயமா? எங்க எத்தனை நாள் இங்க தங்கி சாப்பிட்டிருப்பாங்க? ஒரு நாள் யார்கிட்டயும் சொல்லாம அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அடியே, நான் அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஓ, அப்ப அதுக்கு தான் நல்ல சட்டையா வேணும்னு என்கிட்ட கேட்டீங்களா? நீங்க பார்வதியை பார்க்க தானே போறீங்க? ஏதாவது சொல்றதா இருந்தா போன் இருக்குல்ல, நீங்க எதுக்காக அங்க போகணும்? இது போன்ல பேசுற விஷயம் இல்ல, அவங்கள நேர்ல பார்த்து பேச வேண்டியது. அந்த அளவுக்கு சீரியஸானது. ஓ, அந்த அளவுக்கு சீரியஸான விஷயமா? ஆமா. அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் இருங்க, நானும் கூட வரேன். எதுக்கு? நீங்க தனியா போய் அவங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். அடியே, இது பசங்க சம்பந்தப்பட்டது. அதாவது அருணோடது, அப்புறம் இந்துவோட வாழ்க்கை அவங்க சம்பந்தம். வாழ்க்கையில நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அப்படி என்ன ரகசியத்தை நீங்க பார்வதி கிட்ட பேச போறீங்க? எனக்கும் அது தெரியணும். நானும் உங்க கூட வருவேன். வேண்டாம். ஏன் வேண்டாம்? அடியே, எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். இப்ப நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பொறுமையே இல்ல. நீங்க பெரிய வீட்டுக்கு போனீங்கன்னா நான் உங்க கூட வருவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் உடனே ரெடி ஆயிட்டு வரேன். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் நான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பார்வதி அம்மாவை பத்தி எந்த தகவலுமே இல்ல, நாம போய் அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். முதல்ல உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. என்ன ரொம்ப இழைச்சிட்டீங்க? ஆமாலங்க. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்னால இங்க வர முடியாம போயிடுச்சு. நான் வேணும்னு பண்ணல, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் எங்களுக்கு நல்லா புரியும். இதெல்லாம் நாங்க பண்ண தப்பு. பெரிய வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்க இது வரைக்கும் எங்களால முடியல.
அப்புறம் நீங்க சொல்ற இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்ல. நாம ஒண்ணும் வெளியால் இல்லல்ல, சொந்தக்காரங்க தானே. சரிதானங்க? எனக்கு அருணை கொஞ்சம் பார்க்கணுமே. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். அவனை பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன். அருண் இங்கே இல்லையே. அத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? அவங்க இங்க இருந்து வேற ஊருக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அது எனக்கு தெரியாது. ஒருவேளை இவருக்கு தெரியுமோ என்னமோ. எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு கூட சத்தியமா தெரியாதுங்க. ஒரு நல்ல வேலையை தேடி சிட்டிக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாற்றம் வேணும்னு அவங்களுக்கும் தோணி இருக்கும் போல. ஒரு கம்பெனில மேனேஜரா நல்ல வேலை தானே பாத்துட்டு இருந்தாரு. நீங்க எதுக்காக அருணை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்றீங்க? ஒரு விஷயம் இருக்கு. அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க. இங்கேயும் வந்தாங்க. ஜேபியோட விபத்து சம்பந்தப்பட்ட என்கொயரிக்காக வந்திருக்காங்க போல. இல்ல, அது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம யாரோ அருண் பேரை சொல்லியிருக்காங்க. இதனாலதான் ஆக்சிடென்ட் பார்த்த உடனே யாருமே கண்டுக்காம போயிடுறாங்க. முடியாம போனவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தா கூட அது நமக்கே பிரச்சனையா வந்து சேருது. ஆனா போலீஸ் வேற யாரையுமே தேடி வரவே இல்லையே. அது அருண் தனியா தானே ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஜேபியை சேர்த்தா. இருந்தாலும் நீங்க இப்படி சொல்றத பார்த்தா அருண் மேல ஏதாவது தப்பு இருக்கோ? அப்படி எதுவும் இருக்காது. நீ போய் டீ எடுத்துட்டு வா. எனக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சுமதி. கேஸ் தீந்து போச்சுங்க. விறகு அடுப்பு இருக்குல்ல, போ. அது வந்து சுமதிக்கு இதை பத்தி தெரியாது. அருண் ஒன்னும் மேனேஜர் வேலை பார்க்கல, டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தாரு. டாக்ஸி ஓட்டுறானா? ஆமா, நிறைய இடத்துல வேலை தேடினாரு. ஷேனாய் குரூப்போட வாரிசா இருக்கிற அவருக்கு யாரும் வேலை தரல. அப்புறம் சொந்த வண்டியை டாக்ஸியா ஓட்டினாரு. ஓட்ட வேண்டியதா போயிடுச்சு. இதை கேட்கும்போது எனக்கு ஒன்னும் பரிதாபம்லாம் ஏற்படல. அவன் பண்ண தப்பால எங்க கம்பெனில இருந்து அவனை வேலை ரிசைன் பண்ண வச்சதும் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது யோசனை பண்ணிருக்கணும். கஷ்டம்லாம் வரும்னு. இல்ல, அது வந்து அவரோட தன்மானத்துக்காக. தன்மானம் இல்ல, அதுக்கு பேரு அகங்கார திமிருன்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. நான் இப்ப உங்களை பார்க்க தான் புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான ரகசியத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நீங்க அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அருணோட விஷயமா இருந்தா அத நான் கேட்க விரும்புறேன். இது அருண் சம்பந்தப்பட்டது இல்ல. இந்துவை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அவளை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த இந்து எப்படிப்பட்டவங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒண்ணு அவளை பத்தி நியாயப்படுத்தி எதுவும் பேச வேண்டாம். நான் ஒன்னும் அவளை நியாயப்படுத்தி பேசல. நீங்க அவ மேல பாசத்தை காட்டினீங்க, இப்ப பிரிஞ்சிட்டீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா அதே மீறி சில உண்மைகள் இருக்கு. இந்த சின்ன வீட்டு குடும்ப சூழ்நிலையில வளர்ந்த இந்து உங்க வீட்டு மருமகளா ஆனது எப்படி? அது ஒண்ணு எதேச்சையா நடக்கல. கடவுள் தான் அதை நடத்தி வச்சிருக்காரு. இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னோட பொண்ணு இந்து, அவ உண்மையிலேயே யாருன்னு தெரியுமா? இந்து என்னாச்சு? பார்வதியம்மா, பார்வதியம்மா.
சிஸ்டர் ஆ இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டு வந்த பார்வதிங்கிற பேஷண்ட் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது தலை சுத்தி விழுந்துட்டாங்க, மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு. அவங்களுக்கு இன்னும் மயக்கம் தெரியவே இல்லை சார். ஓ, ஐயோ, அது ஏன்? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? சரி, நான் போய் டாக்டரை பார்க்கலாமா? சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்றது? பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுவாங்க. நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. அது வந்து சிஸ்டர் அங்க வெயிட் பண்ணுங்க சார். அவங்களுக்கு இன்னும் மயக்கம் தெரியலன்னு சொல்றாங்களே. இங்க என்னடா நான் மட்டும் தனியா இருக்கேன். இதை தவிர வேற அப்சர்வேஷன் ரூம் இருக்கா? பார்வதி எங்க? பார்வதி எங்கன்னு கேட்டேன். கைலாசத்துல பரமசிவனுக்கு பக்கத்துல இருக்காங்க. ஓ, என்ன காமெடி பண்றியா? ஆனா நான் அப்படி கிடையாது. அம்பாட்டு பார்வதி என்னோட சொந்தக்காரி. இது இது ஹாஸ்பிட்டலா இருக்கு, இல்லனா நீ எப்படிப்பட்டவன் நான் எல்லாருக்கும் சொல்லிடுவேன். ஓ, பார்வதி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னா நீ பந்தா காட்டுறியா? அப்படியே நினைச்சுக்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டரை பார்க்க வந்தப்பதான் இங்க இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, அம்பாட்டு பார்வதி இங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு. ஆனா கூட நீ இருப்பன்னு எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லு. டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க என்ன பிரச்சனைன்னு. நீ ரொம்ப டார்ச்சர் பிடிச்ச ஆளா இருக்கியே. ஆமா, டார்ச்சர் தான். அதுக்கு சரியான காரணம் இருக்கு. அப்படி என்ன காரணம்? அத நான் சொல்றேன். ஆனா அது சொன்னதுக்கு அப்புறம் நீ சொரிய ஆரம்பிச்சிருவ. ஓ, பார்வதிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு சார். மயக்கம் தெளிஞ்சிருச்சா? அட்டெண்டரை டாக்டர் கூப்பிடுறாங்க. உள்ள போய் பார்க்கலாமா? ஒரு ஆள் போனா போதும். நான் போய் பார்க்கறேன். ஏய் ஏய் குறுப்பு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.